துளாராசிகாரங்க மந்தமான நிலைமையில் இருந்து வந்த பிரச்சனை, வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை இந்த பிப்ரவரி மாதமே நம்மளுக்கு முதல் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிடுது. அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாட்களாகும். நம்மளுடைய தடையான விஷயங்கள் அனைத்தும், ஐயா நான் லோனுக்காக காத்துட்ருக்கேன், லோன் கிடைக்கல, வீண் விரயம் மட்டுமே நடந்துட்டுருக்கு, நம்மளுக்கு தொந்தரவான விஷயம் மட்டுமே நடந்துட்டுருக்கு, எதுவுமே சரியாக அமையல்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை நேராக 12ஆம் இடத்துல விழத்தால் இதுவரைக்கும் இல்லறத்தில் சுகமில்லை, நிம்மதி இல்லை, நான் வாழ்கின்ற வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுட்டுனா இந்த மாதம் அவையெல்லாம் மாறும். சரியான முறையில் எனக்கு தோரணை கிடைக்கல, எதுவும் சரியான வாய்ப்புகள் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை அதிகப்படியான வாய்ப்புகளை வந்து சேரப்போகுது. ஒரு அதிகப்படியான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா இந்த மாதம் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இயல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இயல், இசை, நாடகம் என்று சொல்லக்கூடிய இந்த கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான செல்வங்கள் வந்து சேரும். துளாராசிக்காரு கலைத்துறையில் ஒர்க் பண்ணியிருந்தால் இந்த முறை அந்த வேலை வாய்ப்புகள் நம்மளை தேடி வருகின்ற காலமாக இருக்க போகுது. நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வங்கள் சேரலைன்னா, லாட்டரி வாங்கிட்டு இருக்கையா, நான் இந்த மாதிரி லாட்டரி சார்ந்த விஷயங்கள்லாம் செயல்பட்டு இருக்கேன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. நீங்கள் தைரியம், தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் அதிகப்படியாக வருப்பது. உங்கள் எதிரியை கண்டாவே அஞ்சுகின்ற காலமாக, எதிரெலாம் உங்களை பார்த்தாவே அஞ்சு ஓடிடுவான். கடன் தொல்லை நீங்கக்கூடிய காலமாக இருக்கும். கொஞ்சம் ஆரம்பித்து பெரிய லெவலில் போகிற மாதிரி தெரியும். அவையெல்லாம் கட்டுக்குள் வருகின்ற அமைப்பை ஏற்படுத்தி தரும். வேலை வாய்ப்புகளோ, வேலை மாற்றங்களோ, இடம் மாற்றமோ, தொழில் மாற்றமோ செய்கின்ற எண்ணம் எல்லாம் இப்பொழுது உருவாகிவிடும். இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, பிப்ரவரி மாத ராசி பலனை பார்க்க போகும். இந்த 2025 2வது மாதம் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷில், அதாவது ஆங்கில மாதம் என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதத்தை நாம் காண இருக்கிறோம். 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சுவாமி. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, துளாராசி இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன கொடுக்க போகுது? 1-2-2025 முதல் 28-2-2025 வரைக்கும் நம்மளுக்கு பகவான் எங்கே அமர்ந்திருக்காருன்னு பார்த்தோன்னா, சுக்கிர பகவான் உச்சம் அடைந்து ராகுவோடு சம்பந்தப்படுகின்றார் மீனத்தில். அது ஒன்றே போதும், உங்கள் வாழ்க்கை தரம் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துறையா. எதனா இருக்கட்டையா, 8ல் குரு இருக்கட்டும், அர்த்தாசிரம சனிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுபருடைய பார்வை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கட்டும், பிரச்சனையில் 8ஆம் இடத்துல இருந்தாலும் தொந்தரவான விஷயங்கள் எல்லாமே கடந்து வந்திருப்போம். நாம் எல்லாம் சொல்லலை. அதுவும் இல்லாமல் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல நீச்சகதி பெற்றிருந்தார். வேலை அமைப்புகளே இல்லாமல் பண்ணிட்டார். நம்ம வேலை அமைப்புகளே இல்லாமல் பண்ணிட்டார். அந்த வேலை அமைப்புகள் திரும்பவும் தொடர்கின்ற பாக்கியம் பெறுகின்றோம். திரும்பவும் தொடர போகிறோமா? துளாராசிகாரங்க மந்தமான நிலைமையில் இருந்து வந்த பிரச்சனை, வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை இந்த பிப்ரவரி மாதமே நம்மளுக்கு முதல் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிடுது. அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாட்களாகும். நம்மளுடைய தடையான விஷயங்கள் அனைத்தும், ஐயா நான் லோனுக்காக காத்துட்ருக்கேன், லோன் கிடைக்கல, வீண் விரயம் மட்டுமே நடந்துட்டுருக்கு, நம்மளுக்கு தொந்தரவான விஷயம் மட்டுமே நடந்துட்டுருக்கு, எதுவுமே சரியாக அமையல்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை நேராக 12ஆம் இடத்துல விழத்தால் இதுவரைக்கும் இல்லறத்தில் சுகமில்லை, நிம்மதி இல்லை, நான் வாழ்கின்ற வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுட்டுனா இந்த மாதம் அவையெல்லாம் மாறும். திடீர் திருமண உறவுகள், காதல் உறவுகள் இந்த நேரத்தில் சேரும். அன்பும் அரவணைப்பும் நம்மளுக்கு அதிகரிக்கக்கூடிய காலம். வெளியூர் பயணங்கள் இந்த நேரத்தில் அதிகமாக ஏற்படக்கூடிய காலம். சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறுகின்ற காலமாகவும் அமைந்திரும் சாமி. காரணம், இந்த குரு பகவான் இந்த மாதத்தில் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி அடைகின்றார். மெயினான விஷயம், 11-2-2025 வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாவே உங்களுடைய முழுமையான தாக்கங்கள், அந்த கடுமையான தாக்கங்கள் அனுப்பிச்சிங்கல்ல, அந்த தாக்கமெல்லாம் விடைபெற்று வெளியே சென்று விடும். ஒவ்வொரு நாளும் இனிமேல் உங்களுக்கு சக்சஸ் தரக்கூடிய மாதமாக வரப்போகுதுங்க. ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். ஒரே வார்த்தை சொல்ல போனால் இதுதாங்க சொல்லும், ஒரே வார்த்தை. ஒரு 11 தேதி வரைக்கும் பொறுமையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கின்ற காலமாகவும்
செல்வங்கள் சேருகின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. ஐயா வீட்டில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, இடப்பெயர்ச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டேன், அப்பவும் சரியான முறையில் மூமெண்ட் கிடைக்கல, சரியான முறையில் எனக்கு தோரணை கிடைக்கல, எதுவும் சரியான வாய்ப்புகள் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை அதிகப்படியான வாய்ப்புகளை வந்து சேரப்போகுது. ஒரு அதிகப்படியான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா இந்த மாதம் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இயல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய இந்த கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான செல்வங்கள் வந்து சேரும். துளாராசிக்காரு கலைத்துறையில் ஒர்க் பண்ணியிருந்தால் இந்த முறை அந்த வேலை வாய்ப்புகள் நம்மளை தேடி வருகின்ற காலமாக இருக்க போகுது. நடனம், நாட்டியம் இந்த மாதிரி துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு மனமகிழ்ச்சி, வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணத்துக்கெல்லாம் நம்ம போகிற மாதிரி நான் இது வரைக்கும் எதிர்பார்த்துருந்தேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கல சுவாமி, அந்த நட நிகழ்ச்சியோ இல்லையோ ஒரு கலையில் நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து நம்மளால் எதையுமே செயல்படுத்த முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, துளாராசிகாரங்களுக்கு, காவல்துறை, கண்காணிப்பு இந்த மாதிரி துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு பவர் கிடைக்கின்ற பாக்கியம் இந்த மாதம் கிடைக்க போகுது. அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கான ஒரு அக்ரிமெண்ட், ஒரு நம்மளுக்கான அடையாளத்தை கொடுக்கின்ற மாதம் என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அடையாளம் தருகின்ற மாதமாக நம்மளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வருகின்றது. வாழ்க்கை முறையில் இதுவரைக்கும் எதிர்பார்த்திருந்த திருமண உறவுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இனிமேல் நீங்கள் வேலைகளை ஆரம்பிக்கலாம். இந்த மாதமே அதுக்கான அமைப்புகள், சேர வேண்டிய அமைப்புகள் அனைத்தும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. திடீர் திருமணம் கூட நம்மளுக்கு நடந்து முடிஞ்சிடும் சாமி. திடீர்னு பார்த்தோன்னா திருமண பாக்கியம் கூட கிட்டக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா 11ஆம் தேதிக்கு அப்புறம் நிலைகள் மாறுகின்றது. வக்கர நிவர்த்தி அடைகிறதால குரு பகவான் அதிலிருந்து நம்மளுக்கு மாற்றம் தான். இனிமேல் சக்சஸ் ஆன காலம் என்று கூட சொல்லுவேன். நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வங்கள் சேரலைன்னா, லாட்டரி வாங்கிட்டு இருக்கையா, நான் இந்த மாதிரி லாட்டரி சார்ந்த விஷயங்கள்லாம் செயல்பட்டு இருக்கேன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. நீங்கள் தைரியம், தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் அதிகப்படியாக வருப்பது. நம்மளுக்கான அமைப்பு கூட சொல்லுவோம், ஒரே வார்த்தை சொல்லப்பட நம்மளுக்கான காலங்க, துளாராசிக்கான காலம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கை தகுதி, அதாவது வாழ்க்கையில் நாம் தகுதிக்கான அமைப்பை ஏற்படுத்தும். நம்மளுக்கான தகுதி என்ன? நம்மளுக்கு இந்த மாதிரியான அமைப்புலாம் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லா விதமான செயல்திறங்களும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா அந்த தகுதியை நாம் நிரூபிக்கின்ற காலமாக இந்த மாதம் இருக்கும். எல்லாமும் நல்ல ஒரு இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருப்பதாலையும், சூழ்நிலை இப்போ உங்களுக்கு சாதகமாக இருப்பதாலையும், குரு பகவானும் சரி, செவ்வாய் பகவானும் சரி, இதுவரைக்கும் தொந்தரவான விஷயத்தில் இருந்தவங்க அனைவரும் இப்போ நிலைமையெல்லாம் மாறுறதால ஒன் பை ஒன் உங்களுக்கு சக்சஸ் தரப்போது. இந்த பிப்ரவரி மாதமே நல்ல காலம் பிறக்கின்றது என்று கூட சொல்லுவேன். நான் ஒரேவா சொல்கிறேன், இந்த மாதம் நல்ல காலம் என்று கூட சொல்லலாம். ஒரு 11 தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, பொறுமையோடு செயல்படுங்க. எல்லாத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் தருகின்ற மாதம். ஒரு வேலையில் நாம் இருந்து வந்தால் அந்த வேலையில் நம்மளுக்கு தனித்த அங்கீகாரமோ தனித்த திறமையோ நம்ம காட்ட முடியலன்னா இந்த மாதம் அந்த திறமையெல்லாம் காட்டக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். உங்கள் எதிரியை கண்டாவே அஞ்சுகின்ற காலமாக, எதிரெல்லாம் உங்களை பார்த்தாவே அஞ்சு ஓடிடுவான். கடன் தொல்லை நீங்கக்கூடிய காலமாக இருக்கும். கொஞ்சம் ஆரம்பித்து பெரிய லெவலில் போகிற மாதிரி தெரியும். அவையெல்லாம் கட்டுக்குள் வருகின்ற அமைப்பை ஏற்படுத்தி தரும். வேலை வாய்ப்புகளோ, வேலை மாற்றங்களோ, இடம் மாற்றமோ, தொழில் மாற்றமோ செய்கின்ற எண்ணம் எல்லாம் இப்பொழுது உருவாகிவிடும். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, அதையெல்லாம் இந்த மாதத்தில் அதிலிருந்து விடுபட்டு வெளிவரக்கூடிய அமைப்பு. உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, முக்கியமாக உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் வெளிப்பாடு தான். இனிமேல் நல்ல ஒரு காலம் என்று கூட சொல்லுவேன். உங்களுக்கான அமைப்பான காலம் எல்லாம் உருவாகி தருகின்ற அமைப்பு இனிமேல் உருவாகி விட்டது. இனிமேல் உங்களுக்கு சக்ஸஸ் தரதாங்க போங்க. இனிமேல் சக்ஸஸ் கொடுக்கின்ற காலமாக வந்துட்டு இருக்குது. ஒரு வேலை எடுத்து செய்கிறேன்னா இனிமேல் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சக்ஸஸ் தருகின்ற காலத்தை ஏற்படுத்தி தந்து விடும். ஒரு வேலையில் நாம் போயிட்டுறோம், அந்த இடத்துல வேலைக்கு நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கையா, ஐயா அரசாங்க துறப்பு உத்தியோகத்துக்காக கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டு வெளியூரோ வெளிநாடோ போகிறவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அதிகப்படியான உயர்வினை தரும். உங்களுக்கான வேலைகள் இனிமேல் தொடர்ச்சியாக வின்னிங் எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ங்க. ஒரு வேலையாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், குடும்பம் ஆகட்டும், குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களாகட்டும், பிள்ளைகள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அவையெல்லாம் இனிமேல் விலகப் போகிறது. ஒவ்வொரு நாளும் 13 தேதிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடெல்லாம் உருவாயிடும், ஒரு கம்பீரம் கிடைக்கும்.
நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு கம்பீரம் கிடைக்கும். அவங்களுக்கு எதுவுமே நம்ம சேவிங்ஸ் பண்ணலை, இனிமேல் சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தருவோம். இது வரைக்கும் சேவிங்ஸ் அவங்களுக்காக நான் தனிப்பட்ட முறையில் எதுவும் ஒதுக்கி தரலை. ஒரு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் என்று சொல்கிற மாதிரி அதெல்லாம் நான் எதுவும் செய்யலைன்னா இனிமேல் எடுத்து வைக்க போகிறோம். ஏங்க நல்லா இருக்க போகிறீங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனேன், துளாராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து நல்ல காலம் பிறக்கின்றது. உங்கள் வாழ்க்கை தரம் மாறப்போகின்றது. சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இடம்பெயரக்கூடிய காலத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த எலும்பு சார்ந்த விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. தந்தையார் உறவிலும் நாம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம். வீட்டில் தாத்தா பாட்டி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க பெறப்போது. உடல் பிரச்சனையிலிருந்து வந்த நோய்கள் நொடிகள் விலகக்கூடிய காலம். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் தெரியும், ஆனால் அதுவே விலகி செல்லக்கூடிய காலத்தை ஒரு 11ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே மாறப்போகுதுங்க. ஒன் பை ஒன் மாற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது துளாராசிக்கு. ஓரளவுக்கு செல்வங்கள்லாம் குறைய இருக்காதுங்க. நீங்கள் திடீர் செல்வத்தை ஏற்படுத்திடலாம். வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ வெளியாட்கள் மூலியமாகவோ செல்வங்கள், மாற்று மொழி என்று சொல்லக்கூடிய மூலியமாகவும் செல்வங்கள் வர்றதுக்கான அமைப்பு. இந்த ஃபீல்டு ஒர்க்கில் செய்கிறவங்க, அதாவது கலைத்துறையில் ஃபீல்டு ஒர்க் செய்கிறவங்களுக்கு மட்டும் இந்த நல்ல அமைப்புகள் வந்து சேரும். இந்த நல்ல அமைப்புகள் இந்த நேரத்தில் வரப்போது. மீடியா துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, காவல்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம், பொதுத்துறை நிறுவனத்தில் ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை மாற்றம் தரக்கூடிய அமைப்பு, செயல் திட்டங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி நாம் செய்யலனா கூட அரசாங்கமே நம்மளை தத்தெடுக்கின்ற பாக்கியம் இந்த துளாராசிக்கு இப்பொழுது நல்ல காலம் பிறந்து விட்டது என்று கூட சொல்லுவேன். இனிமேல் அவங்களுக்கு குட் டைம் த ஸ்டார்ட் நவ் அப்படின்ற அமைப்பு இந்த பிப்ரவரி மாதமே 11 தேதிக்கு அப்புறமே நிலைகள் மாறிடும், நிலைமைகள் மாறி வருகின்றது. ஒரு வேலை எடுத்து செஞ்சிட்ருக்கோம், அந்த வேலையில் சரியான முறையில் நாம் கவனத்தை செலுத்த முடியல. காரணம் உடல் உபாதைகள், அந்த தொந்தரவான விஷயம், மன அழுத்தம், இதெல்லாம் நம்மளால் மாற்றிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் இனிமேல் விடுதலை 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 விடுதலை.